சார் மூப்பனாருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி அதில் மூப்பனார் அசிங்கப்படுத்திருக்க வேணாங்கிறது தான் பாயிண்ட். அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருகருகே அமர்ந்திருக்கிறாங்க. மூப்பனார் அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு கட்சியை ஆரம்பிச்சார். இன்னைக்கு அது மாறி போச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க தமிழ்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா மூப்பனார் பிரதமர் ஆகிறத, ஒரு தமிழர் பிரதமர் ஆகிறத தடுத்ததே கருணாநிதினு சொல்றாங்க. நிர்மலா சீதாராமன் யாருங்க? ஒரு சங்கி. அவங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி? ஆனா அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியுது சார். அவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத பாத்தீங்களா நீங்க? இங்க பாருங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மூப்பனாருக்கு ஏதோ மக்கள் சக்தி இருக்கிறத நினைச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஏதோ போகலாம் அப்படிங்கிறது போறாங்க. சிங்கத்தோட தலைமையில வெள்ளாடு சிங்கமா மாறும். வெள்ளாட்டு தலைமையில சிங்கம் வெள்ளாடா மாறிடும். Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். சார் மூப்பனாருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி, அந்த மூப்பனாருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ஒரு 2 விஷயம் பெரிய பேசுபொருளாக இருக்குது. அதில் 2வது விஷயத்துக்கு அப்புறம் வர சார். முதல் விஷயம், அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருகருகே அமர்ந்திருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? மூப்பனார் அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு கட்சியை ஆரம்பிச்சார். இன்னைக்கு அது மாறி போச்சு. அதுதான் அன்னைக்குலேருந்து நம்ம சொல்கிறது. அதுதான் இந்த அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, பகவனும் இல்லை. மூப்பனார் கட்சி அன்னைக்கு ஆரம்பிச்சதுக்கு காரணமே ஜெயலலிதா கூட நரசிம்மராவ் கூட்டணி வச்சதுனால தான் தமிழ் மாநில கட்சி இங்கே காங்கிரஸுங்கிறதே ஆரம்பித்தார். அதை இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி அவருடைய மகன் அவங்களோட கூட்டணியில் இருக்கார். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா கூட்டணியை சேர்ந்தவங்கிற முறையில் உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஒரே கூட்டணி, பாஜக கூட்டணி. அதில் பழனிசாமியாக பாஜக கூட்டணியில் இருக்குது. அதில் போய் இருக்கார். அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் மூப்பனார் அசிங்கப்படுத்திருக்க வேணாங்கிறது தான் பாயிண்ட்டு. பட் அவங்க மகனே அதுக்கு போயிட்டதுக்கு பிறகு அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மூப்பனார் உயிரோடு இருந்ததுக்கு அந்த மாதலுக்கு அவர் போயிருக்கு. இப்போ அண்ணாமலை அவர்கள் பயங்கரமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிச்சாரு. ஒரு தற்கூரி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த கேள்வியை நேற்று செய்தியாளர்கள் கேட்குறாங்க அவர்கிட்ட. நீங்க தற்கூரின்னு சொன்னீங்க இல்லையா, சொல்லிட்டு இப்போ அவரை முதலமைச்சர் ஆக்கிறதா அவங்களோட கடமைன்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் அடிப்படை தொண்டன், மோடிஜி சொல்லிட்டாரு, அதனால நான் அதை செய்யறேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி பார்க்கலாம் சார்? அவ்வளோதான். இன்னைக்கு தொண்டை கோவத்தில் கத்துறான். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா இணைஞ்சிட்டோன்னா வாழ்க்கைன்றது அவனே தான் கத்த போகிறான். அதே தொண்டன் தான் அவனுக்கு. தொண்டனை பொறுத்தவரையில் தலைவர் என்ன சொல்கிறானுங்க அதை கேட்குறவன் தான் தொண்டை. பெரியாரை தான் சொல்லுவார், என்னுடைய கட்சிக்கு புத்திசாலிகள் தேவையில்லை. நான் கிணத்துல உழுன்னு சொன்னால் உழுவுறவன் தான் எனக்கு தொண்டனாக இருக்க முடியும். நான் சொல்கிறதெல்லாம் பல கடுமையான விஷயங்கள். கடவுள் இல்லை, கடவுள் படங்களை நெருப்பு வச்சு கொடுத்துன்னுவேன். உனக்கு தைரியம் இருந்தால் சேரு. என்கிட்ட கேட்டு ஏன் கொடுத்து சொல்கிறேன்னு கேள்வி கேட்காத. நான் சொல்கிறத செய்யறதுக்கு தயாராக இருந்தாவா, இல்லாட்டி என் கட்சிக்கு வராது. எனக்கு அறிவாளி தேவையில்லைன்னு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சிங்கத்தின் தலைமையின் கீழ் வருகின்ற வெள்ளாட்டை கண்டு வெள்ளாடுகளை கண்டு நான் பயப்படுகிறேன். ஆனால் ஒரு வெள்ளாட்டின் தலைமையின் கீழ் வருகின்ற 1000 சிங்கங்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன்னா. ஏன்னா சிங்கத்தோட தலைமையில் வெள்ளாடு சிங்கமாக மாறும். ஒரு வெள்ளாட்டு தலைமையில் சிங்கம் வெள்ளாடாக மாறிடும். யாரையும் நீங்கள் ஆடுன்னு குறிப்பிடல. நான் யாரையும் குறிப்பிடல. அதனால தான் சொல்கிறோம், தலைவன் சரியா இல்லைன்னா தொண்டன் அப்படி தான் இருப்பான். அவனை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மூப்பனார் உயிரோடு இருந்திருந்தாக்கா ஒருவேளை பாஜக கூட அவர் போயிருக்கலாம். யாருக்கு தெரியும்? அதனால் இதற்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அரசியலில் இந்த மாற்றங்கள் நடக்கிறது சகஜம்தான். திமுக கிட்ட போயிருப்பாங்க, இது வேணுங்கிற சீட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த பக்கம் வந்துருவாங்க. அவ்வளோதான் அது. ஆனால் அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியுது சார். அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்களா நீங்கள்? இங்கே பாருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இருக்கு என்ன, நீங்கள் மூப்பனார் இறந்து 30 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி உட்காந்து அழுவாங்களா? ஒரு மரியாதைக்கு போய் கொடுக்குறதா? காகித மில்லத்தினுடைய சமாதிக்கு போய் எல்லாம் இதெல்லாம் போடுறாங்களே, மரியாதை காட்டுறாங்களே. எதுக்கு? முஸ்லீம்கள் ஓட்டுகளை வாங்கிறதுக்கு போகிறது தான். வேறு என்ன? இப்போ மூப்பனாருக்கு ஏதோ மக்கள் சக்தி இருக்கிறத நினச்சிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஏதோ போகலாம் அப்படிங்கிறது போகிறாங்க. இல்லை சார், இந்த எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத பாருங்க. இருக்கட்டுங்களா, 2 பேரும் ஒரே ஜாதி தானே, 2 பேரும் கவுண்டர். அதனால தான் போட்டியா? அதே இருக்கலாம். ஏன்னா எடப்பாடி அவர்களை விமர்சிச்சுதான் இவர் பிரபலமே ஆனார். ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்ததுக்கு காரணமே எடப்பாடி அவர்களை விமர்சித்தது தான்.
இன்னைக்கு அவரு கூடவே கூட சேர்ந்து உட்காந்துட்டு இப்போ அஞ்சலி செலுத்தும் போது அண்ணாமலை பின்னாடி இருக்கிறாரு, இபிஎஸ் அவர்கள் கூப்பிட்டு நீங்க வாங்க முன்னாடி வாங்கன்னு சொல்றாரு. அவர் முன்னாடி வந்து போடுறாரு, பக்கத்துல உட்கார்றாரு. இபிஎஸ் பேசும்பொழுது அண்ணாமலையை புகழ்ந்து பேசுறாரு. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தாங்க. ராஜாஜி இறந்த போது பெரியார் எழுத மாதிரி யாரும் அழுவல. 2 பேரும் பெரிய வர்க்க போராட்ட எதிரிகள். பெரியார் அப்படி துடிச்சாரு, ஏன்னா 2 பேரும் அவ்வளவு நண்பர்கள். அப்போ அந்த நட்பினுடைய ஆழம் அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அதனால இதெல்லாம் அரசியலில் இதெல்லாம் பேசவே முடியாது. நேரு இறந்தபோது அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டாக நேரு எவ்வளவோ இருந்தார். நிக்சன் தான் வந்தார், ரஷ்ய ஜனாதிபதி வரல. நிக்சன் வந்தார் மரியாதை செலுத்த. நேரு ஆன்டி அமெரிக்காவை நிறைய இருந்தார். சைனீஸ் அக்ரேஷனில் மயக்கடிச்சு விழுந்தது தானே. சீனா இப்படி துரோகம் பண்ணி எதிர்பார்க்காம இது மன உளைச்சலில் தானே அவர் இறந்தார். இன்றைக்கி பஞ்சசீலம் இன்றைக்கி மோடி போயிட்டு வந்திருக்காரு. எனக்கு அந்த ஞாபகம்லாம் வருது. சங்கிகளுக்கு சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க தமிழ்னு பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனா மூப்பனார் பிரதமர் ஆகிறத, ஒரு தமிழர் பிரதமர் ஆகிறத தடுத்ததே கருணாநிதினு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். இது ஜி.கே. வாசன் அங்க இருந்தார்ல சார், ஏன்னா பிரணாப் முகர்ஜி ஒருக்கா சொல்லியிருக்கிறாரு, மூப்பனார் அவர்கள் தான் நான் பிரதமர் ஆகலைன்னு சொன்னாருன்னு பிரணாப் முகர்ஜியே சொல்லியிருக்கிறாரு. இது ஜி.கே. வாசனுக்கும் தெரியும், ஆனா அங்க அமைதியா இருக்கிறாரு. இந்த பிரச்சாரம் நிர்மலா சீதாராமன் யாருங்க? ஒரு சங்கி. அவங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பத்தி? கலைஞருக்கு வந்ததுங்க. கலைஞர் தான் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு தேவகவுடாவை நாமினேட் பண்ணார். கலைஞரே பிரதமராக இருக்கு வாய்ப்பு. ஆமா, என் உயரம் எனக்கு தெரியும், தேசிய இதுக்கு நான் வரமாட்டேன்னாரு. என்ன காரணம்னா, அதை அக்செப்ட் பண்ணாக்கா நீங்கள் பிரிவினவாதத்தை கேட்க முடியாது, மாநில சுயாட்சி கேட்க முடியாது, அத்தனையும் அடிபட்டு போகும், திராவிட இயக்க கொள்கைகள் பூராவும் அடிபட்டு போகும். மாட்டை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சது. என் உயரம் எனக்கு தெரியும்ட்டு போயிட்டார். மூப்பனார் அதுக்கு அவருடைய பேரே வரல, அந்த இடத்துல உட்காந்துருந்தார், அவர் பேரை வரல. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படி சொல்கிறது மூலமாக மூப்பனாருக்கு பதவி கொடுக்காம தடுத்தாரு சொல்கிறது மூலமாக நிர்மலா சீதாராமன் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்க சொல்லுக்கல. ஒரு தடவையாக தேர்தல் நின்று ஜெயிச்சு மந்திரி ஆகிட்டு இலவசமாக மந்திரி ஆகிட்டு இருக்குது. இல்லை, இதை காரணமாக காட்டி தேர்தல் நிற்கிட்டு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியை நீக்கிட்டு ஒரு இடைத்தேர்தல் ஒன்று வச்சு நிற்கிட்டு அந்த அம்மாளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசியல் தெரியாத போகலாம், அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய. இந்த ஓபிஎஸ் ஒரு பக்கம் சொல்றாரு அதிமுக ஒருங்கிணைக்கிறதா என்னோட வேலைன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு தடவை கூட்டணி பத்தி என்ன பண்றீங்க, விஜய் கூட போறீங்கன்னு சொல்றாங்கன்னா அவர் ஒன்னா மறுப்பு தெரிவிக்கணும், இல்லைன்னா போக மாட்டேன்னு சொல்லணும். ஆனா அவர் என்னங்கிறாரு, அரசியல்ல எதுவும் நடக்கலான்னு இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சார் என்ன காரணம்? இப்படி மாதிரி காலாவதி ஆட்களை பற்றியே கேட்டுக்கிட்டு நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி வரிசையா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அண்ணாமலை இப்போ பழனிசாமி பக்கத்தில் உட்காந்ததுல நீங்கள் பெரிய இஷ்யூ ஆக்குனீங்க. அண்ணாமலை என்னவா இருக்காரு? வாட்டிசி அவரு தன்னை ஒரு அடிப்படை தொண்டன். அவர் போய் யார் வேணாலும் போய் பக்கத்தில் உட்காந்துக்கலாம், போய் உட்காந்துக்கிட்டாரு. அங்கே உட்காந்தாக்க ஃபோட்டோவில் சான்ஸ் கிடைக்குன்னு போய் உட்காந்துக்கிட்டாரு. அவர் என்ன அந்த கட்சிக்கு தலைவர்? அவர் அது மாதிரி தான். இது பன்னீர்செல்வத்தினுடைய பேச்சுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் யார்? 3 தடவை முதலமைச்சராக பதவியில் உட்கார வச்சுட்டு அட்ரஸ் எல்லாம் போன ஆசாமியை கூப்பிட்டு பேச சொன்னீங்கன்னு அர்த்தம். எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு எவனுக்கு கிடைக்கும்? 3 தடவை இருன்னா போன ஆசாமியை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறது? அவரை நம்பி எவன் போவான் அரசியலுக்கு? நிர்மலா சீதாராமனுக்கு விஜய்க்கு என்ன வித்தியாசம்? எந்த தேர்தலில் நிற்காத ஆட்கள். அவங்க பேச்சுக்களுக்கு நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும்? இப்போ இவர் டிடிவி தினகரன் சொல்றாரு டிசம்பரில் நான் கூட்டணி குறித்து அறிவிப்பேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் விஜயை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு. இவரும் விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. இவங்களாம் கூட்டிகிட்டு போங்கடா, உங்கள் தமிழ் நேரத்தை போய் இதை வச்சு நம்ம போய் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்படியெல்லாம் சொல்லி சில பேத்துக்கு விளம்பரம் கொடுக்க முயற்சி பண்ணுறீங்க. அதுக்கு ஏன் என்ன போட்டு உயிர் எடுக்கிறீங்க? அவ்வளோதான். நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகர். எனக்கு அவங்கெல்லாம் யாரு? காணாமல் போனவர்கள். வரட்டு வந்தாப்பா பேசுவோம். அப்போ தேமுதிகவும் காணாமல் போனார்கள்னு தெரியாது, இருக்குதுன்னு நினச்சாக்க நீங்கள் ஏற்றுக்கிட்டு போங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு ஒரு மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மெகா கூட்டணி இது வரைக்கும் அமையவே இல்லை. அப்படி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மெகா கூட்டணின்னு யாரை சொன்னார்? திமுக சேர சொன்னாரா? மெகா கூட்டணி சொல்கிறதுக்கு வேறு எந்த கட்சி இருக்குது? அதை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். முதல்ல பாஜக கூட்டணியில் யார் இருக்கா அதை சொல்லுங்கள். என்டிஏ கூட்டணின்றாங்க. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அது மெகா கூட்டணியாக மாறுதான் என்னங்கிறத பற்றி பேசுகிறேன். யார் இருக்கா அவங்களோட? திமுக கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு தெரியும். இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பேர்களை சொல்லுங்களேன், தலைவர்கள் பேர்களை சொல்லுங்களேன். ஆனால் இதுவே தெரியாது யாருக்கும். அப்படி இருக்கும் இதில் மெகா கூட்டணி ஒன்று இருந்தால் அது வர நான் பதில் வேறு சொல்லுங்கிறீங்க. ஏன்னா என்னத்தை பதில் சொல்கிறது? யார் இருக்கா கூட்டணியில்? இது இந்த எந்த கட்சி சேர்றதால அது மெகா கூட்டணி ஆகுதுன்றது விளக்கம் சொன்னீங்கன்னா நம்ம சொல்லலாம். சும்மா உட்காந்துட்டு எனக்கும் பொழுது போகணுங்கிறதுக்காக மெகா கூட்டணின்னு கதை விட்டுக்கிட்டு பார்த்தேன்.
பொழப்பு ஓடுட்டு அவ்வளோ. திமுக கூட்டணி பிளவுபட்டுன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சார். வேற என்ன பண்ண முடியாது? நான் ஜெயிப்பேன்னு வாயில வரலையே. திமுக கூட்டணி தோத்து போய்டும், திமுக கூட்டணி அடிஞ்சு போய்டும், ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை, ஸ்டாலின் உடம்பு சரி நம்ம படுத்ததுனால தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு, வர்த்தக ஒப்பந்தம் கிடையாது, இப்படி தான் பேசிருக்கல ஒழிய ஸ்டாலினை நான் தோற்கடிப்பேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரலையே. அதுலேயே தெரியல உங்கள் கூட்டணி காலியாகி போயிடுது. இது வியாதியை நம்புறீங்க, இதை நம்புறீங்க, அதை நம்புறீங்க. உங்கள் கூட்டணி ஜெயிக்கணும்னு இன்னைக்கு வரல அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு பையன் சொல்ல மாட்டேங்கிறேன். மறந்தாப்படி கூட அவங்க மேலே ஸ்டாலின் தோற்று போயிடுவார், நீ ஜெயிப்பியா? வரமாட்டேங்குது உனக்கு. அதிலே தெரியல நீ ஒன்றுமே இல்லைன்னு. காலி கூடம் கூட இல்லை, வேக்கம். காலி கூடத்தில் கூட காற்று இருக்கும், இது வேக்கம், வெற்றிடம், காற்று கூட இல்லை, பக்கா காலி கூடம். தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை சுவாரஸ்யமா பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். Q&Q Pharmacy. Services available. Medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.